ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூடியூப் அளவுக்கு அல்லது யூடியூப்பை விட அதிக அளவுக்கு நமக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி தான். ஸோ எல்லா ஆப்ஸுமே பணம் தருது, நிறைய ஆப்ஸ் பணம் தருது. ஆனால் சிறந்த ஆப், பெஸ்ட்டான ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த இந்த 3 ஆப்ஸ் தான். அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப். ஸோ இதுதான் பெஸ்ட்டுங்கிறத விட இதுதான் நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த 3லேயும் ஒரு சில நிறை குறைகள்லாம் இருக்குது. அது என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்டா இந்த மாதிரி ஒரு டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் யூடியூப்பை பேஷனாக யூடியூப்பில் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறத விட, அப்படிங்கிற ஆட்கள் 50% இருந்தாலும் பாக்கி 50% எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னா, எனக்கு யூடியூப்னு இல்லை, ஏதோ ஒரு சோசியல் மீடியா, ஏதோ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எனக்கு ஒரு சைடு இன்கம்மாக ஏதோ குறைஞ்சபட்சம் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, ஒரு சைடு இன்கம் எனக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் யூடியூப்குள்ளே வந்தேன். ஆனால் யூடியூப்பில் இருக்கிற மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியாஸ், யூடியூப் போடுற ரூல்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப முடியல என்னால் அப்படின்ட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் யூடியூப்பை பேஷனாக கொண்டு வரல, மொத்தத்தில் ஏதோ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மீடியா மூலியமாக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யூடியூபோடு சேர்ந்து நான் சொன்ன அந்த 3 ஆப்ஸ் பெஸ்ட்டான ஆப்ஸ். இருந்தாலும் அந்த 3லேயுமே யூடியூபோடு சேர்த்து யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 3லேயுமே ஒரு சில நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்குது. ஸோ அதையெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் எந்தெந்த ஆப்ஸ் எவ்வளோ ரெவென்யூ தரும், எந்தெந்த ஆப்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும், எது ஒரு லாங் டேர்ம் க்ரோத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடான டிப்ஸு, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யூடியூப் அப்டேட்ஸு இதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குப்பை கிடங்கு. என்னடா ஃபேஸ்புக் இப்படி சொல்லிட்டேன்னா, ஆமாங்க, ஏன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராமுக்கு முன்னாடியிலிருந்தே ஃபேஸ்புக் இருக்குது. ஃபேஸ்புக்கை தான் முத அதிக பேர் யூஸ் பண்ண ஒரு சோசியல் மீடியாவாகவே இருக்கும். ஆனால் அது இப்போது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் இல்லாமல் கண்ட மாதிரி இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஆடியன்ஸை நம்மளால் ஃபேஸ்புக்கில் ரீச் பண்ண முடியாது. தொட்டதுக்கெல்லாம் ரெவென்யூ கொடுத்துட்டான். நீ ஃபோட்டோ போட்டால் காசு, போஸ்ட்டு சும்மா எழுதி போட்டால் காசு, ரீல்ஸ் வீடியோ போட்டால் காசு, வீடியோ போட்டால் காசுன்ட்டு எல்லாத்துக்குமே காசை கொடுத்துட்டான். எல்லாருக்கும் காசை கொடுத்துட்டான். நீ இன்றைக்கி தான் நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 10 நாள் இருந்தீங்கனாலே உங்களுக்கு பேசிக் லெவல் ஆட்ஸுங்கிற ஒரு ரெவென்யூ இருக்குது, ஆட்ஸ் ரெவென்யூ அதுவே கொடுத்துட்டான். ஸோ இது மூலிமா ரொம்ப சீக்கிரமாகவே ஃபேஸ்புக்கில் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சீக்கிரமாக ஏர்ன் பண்ணலாம், ஆனால் ஒரு லாங் டேர்ம் க்ரோத் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான். ஏன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் கொண்டு வர ஃபாலோவர்ஸ் அல்லது உங்களுக்கு கிடைக்கிற ஃபாலோவர்ஸ் நீங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், சஜஷன் மாதிரி எந்த ஒரு விஷயமும் பரவலாக போகும். அவங்க ஃபாலோ பண்ணவங்க, பண்ணாதவங்க எல்லா நோட்டிஃபிகேஷனும் போகும். நீங்கள் ஃபாலோவர்ஸாக இருக்கிற உங்கள் ஃபாலோவர்ஸ் மட்டும் உங்கள் போஸ்ட்டை பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ எல்லா தரப்பு ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. காமெடி வீடியோ பார்த்தவங்களும் உங்கள் வீடியோ பார்ப்பாங்க, குக்கிங் வீடியோ பார்க்குறவங்களும் உங்கள் வீடியோ பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மிக்சடாக தான் எல்லாத்தோடைய ஆடியன்ஸுமே இருக்கும். அதிக ஆடியன்ஸ் இருக்கிறதுனால அதிகமாக ஆட்ஸை ஃபேஸ்புக்கில் வருது. அதை வச்சு உங்களுக்கு ரெவென்யூ ஷேரிங் கொடுக்குறாங்க ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு லாங் டேர்ம் க்ரோத்து, ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. நீங்கள் ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ், குக்கிங் வீடியோ நான் போடுறேன், குக்கிங் சம்மந்தப்பட்டவங்களை மட்டும்தான் நான் ரீச் பண்ணும், நான் விலாக் மாதிரி போடுறேன், விலாக் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் என் சேனலுக்கு வரணும், அதாவது என் பேஜுக்கு வரணும் அப்படின்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் நினச்சிடவே முடியாது. எல்லாருமே வருவாங்க.
பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லாரும் வருவாங்க. ஃபாலோவர்ஸ் வேஸ்ட்டு தான். ஆனால் மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ரீச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் மானிட்டைசேஷன் ரீச் பண்ணலைனாலும் ஒரு பேசிக் லெவல் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறான். ஓகேங்களா? ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கான தனித்துவமான அடையாளத்தை கிரியேட் பண்ண முடியாது. அதே சமயம் ஒரு ப்ராப்பரான ஆடியன்ஸை நீங்கள் ரீச் பண்ண முடியாது. சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா ஒரு மாதத்துலேயே ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்கள் பேங்க் டீட்டெயிலை கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதுலேயும் அந்த $100 அந்த மாதிரி ஒரு ரீச் வச்சுருக்கான். அதை நீங்கள் ரீச் பண்ண உடனே உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவான். ஓகேங்களா? பட் அதுலேயும் உங்களுடைய போஸ்ட் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், எல்லாமே ஓரளவுக்காவது லைக் பண்ணுற அளவுக்கு இருக்கணும், மக்கள் விரும்புகிற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஆட்ஸ் போட முடியும். ஒரு பேசிக் லெவல் ஆட்ஸ் போடுறதுக்காவது மக்கள் இன்ட்ரெஸ்டடான வீடியோவாக இருக்கணும் உங்களுடைய வீடியோக்கள். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ்புக் எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? லாங் டேர்ம் க்ரோத் இருக்காது. ஒரு ப்ராப்பரான அடையாளத்தை நீங்கள் அது மூலிமா க்ரியேட் பண்ண முடியாது. வேணால் ரெவென்யூக்காக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் வச்சு யூடியூபராக இருக்கீங்க, யூடியூப்பில் ஒரு பாதிக்கு மேலே தாண்டிட்டீங்க மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியா, அல்லது ரொம்ப வருஷமாக யூடியூப்பில் இருந்துட்டீங்க அப்படின்னா யூடியூபோடு சேர்த்து வேணால் அதை ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்லது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நடக்குதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். ஸோ ஃபேஸ்புக்கோடைய ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி இருக்கிற ஃபேஸ்புக்கோடைய அதே கம்பெனி தான் இன்ஸ்டாகிராமும். ஆனால் இன்ஸ்டாகிராமும் ஒரு குப்பை தான். ஓகேங்களா? ஸோ எந்த ஆப்பையும் நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, உள்ளதை தான் சொல்கிறேன். ஆனால் ஃபேஸ்புக்கை விட யூடியூபை விட அதிகமான மக்கள் ரொம்ப அடிக்டடாக இருக்கிறது இன்ஸ்டாகிராமில் தான். ஓகேங்களா? ஸோ யூடியூப் கூட இல்லாமல் இருக்கும், ஆனால் இன்ஸ்டாகிராம் யார் மொபைல்லையும் இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனாக இருக்குது. காரணம் அதில் வர வீடியோக்கள் ஒரு சில டோபமைன் மாதிரி நம்ம மைண்டில் நிறைய சுரக்கிறதுனால அது ரொம்ப அடிக்ஷன் மாதிரி இன்ஸ்டாகிராமில் யூசர்ஸ் இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் ரிலேட்டடாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுற இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. அதிலும் எப்படின்னா நல்ல ஹை ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. அப்போ எங்களுக்கு எப்போ ரெவென்யூ வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப் மாதிரியே ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு நீச்சை எடுத்துக்கோங்க. குறிப்பாக இந்த அதிகமாக ஸ்பான்சர்ஷிப் வரதுலாம் இந்த ஃபேஷன், ஃபிட்னஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகமாக ஸ்பான்சர்ஷிப் வருது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்துக்கோங்க, அதுலேயே தொடர்ந்து வீடியோஸ் போடுங்க. ஒரு குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று அவங்க உங்களை தேடி வரலாம், ஆனால் 199% நீங்கள் தான் அவங்கள தேடி போகிற மாதிரி இருக்கும். போனீங்கன்னா அவங்க உங்களுடைய பேஜ் பிடிச்சிருக்கும் பட்சத்தில், இன்ஸ்டாகிராம் பேஜ் பிடிச்சிருக்கும் பட்சத்தில், உங்கள் வீடியோக்களுக்கு வியூஸ் போயிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்க. இது உங்கள் நீச்சுக்கு ஏற்றவங்க கம்பெனிஸை மட்டும்தான் போய் அப்ரோச் பண்ணணுன்னு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு கடை, சின்ன சின்ன கடைகள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து உங்களை பார்க்க மாட்டாங்க, நீங்கள் தான் அவங்கள போய் பார்த்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் ஒரு மாதம் வாங்குன்னு வீடியோ போட்டு ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்பான்சர்ஷிப் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போதும், அந்த 10,000 இதில் ஒரே ஸ்பான்சர்ஷிப்பில் எடுத்துடலாம். நீங்கள் அவங்க வீடியோ, அவங்க கடையோ அவங்க ப்ராடக்டையோ ப்ரொமோட் பண்ணி ஒரு வீடியோ போட்டால் போதும். ஸோ இப்படி தான் பல பேர் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் க்ரோத்துங்கிறது இருக்காது. ஸோ அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா யூடியூப். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னா பெருமைப்படுங்க. யூடியூபராக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் சொன்ன 2 ஆப்ஸில் நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டர். ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரியேட்டருங்கிறத விட யூடியூபர், டிஜிட்டல் கிரியேட்டர். ஓகேங்களா? ஏன்னா இந்த யூடியூப் ஆப் மூலிமா உங்கள் டேலண்ட் ரிலேட்டடாக இருக்கிற ஆடியன்ஸை நீங்கள் ரீச் பண்ணலாம். குறிப்பிட்ட ஆடியன்ஸ், குக்கிங்னா குக்கிங் சார்ந்தவங்கள ரீச் பண்ணலாம்.
எஜுகேஷன்னா எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட்னா என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் யாரை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்கள ஈஸியாக ரீச் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் சினிமா ரிலேட்டடாக ஏதாவது ஃபீல்டில் போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை விட யூடியூப் தான் உங்களை சரியான ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம். யூடியூப் இன்கம்க்கான ஒரு ஆப் மட்டும் இல்லைங்க, அது ஒரு கம்யூனிகேஷன். நிறைய பேர்த்து கூட நீங்கள் போய் அட்டாச் ஆகலாம். நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே எங்கேயோ இருக்கிற உங்களுடைய கனவுக்கான பாதையை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இதில் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இதை இன்கம்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். சேம் டைம் யூடியூப்பில் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதனால் ஒரு சேனலை ஈஸியாக ஹேக் பண்ணிட முடியாது. ஆனால் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜெல்லாம் ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் அந்த இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும் ஈஸியாக ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூடியூப்பில் அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சில பாதுகாப்பெல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா யாராலையும் ஹேக் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் யூடியூப் எல்லாருக்கும் ரெவென்யூ கொடுக்காது. ஸோ எல்லாருக்கும் தெரியும், 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணால் மட்டும்தான் ஆட்ஸ் உங்கள் வீடியோவுக்கு வரும். அந்த ஆட்ஸ்லேருந்து ஒரு கமிஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஆட்ஸுங்கிறத விட நீங்கள் மெம்பர்ஷிப் மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, சூப்பர் டேங்க்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்கன்னா ஷார்ட்ஸுக்கும் ஆட்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா லைவுக்கும் காசு, சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மூலிமா நீங்கள் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம். சேம் டைம் ஒரு சரியான ஆடியன்ஸையும் நீங்கள் பிடிக்கலாம். அதே சமயம் உங்களுடைய பேஷனை நோக்கினா அடுத்த ஸ்டெப்புக்கு யூடியூப் கண்டிப்பாக உங்களை கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆப்ஸ் தான் ஒரு நல்ல ஒர்க்கிங்கில் இருக்கிற அதிக வருமானம் தர ஆப்ஸ். இந்த 3ல் இருக்கிற நிறை குறைகளை நான் சொன்னேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் யூடியூப் தான் சிறந்த பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம். அது ரெவென்யூக்கும் சரி, நீங்கள் மக்களை ரீச் பண்ணுறதுக்கும் சரி, ரெண்டுக்குமே பெஸ்ட்டானது யூடியூப் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூடியூப் ரிலேட்டடாக மட்டும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.